அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷப்னாஸ் டேஸ்ட் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா பிரிஞ்சால் ஃப்ரை பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்க்க போறோம். வேற எதுவுமே தாளிப்புக்கு கிடையாது. கருவேப்பிலை வந்து உங்களுக்கு அந்த ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரசம்க்கு அப்புறம் வந்து கர்ட் ரைஸ்க்கெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கோம். கடுகு வந்து பொரியட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3 கத்திரிக்காய், கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் தான் கழுவி கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸா நல்லா நீட்டமா வந்து ஸ்லைஸா ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து தண்ணியில இருந்ததுனால எடுத்து ஆயில போட்டோன்னா தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனாலதான் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணியில போடல அப்படின்னாலும் வந்து கத்திரிக்காய் வந்து கருப்படிச்சிடும். ஸோ தண்ணியில கண்டிப்பா போடணும். இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதோட மசாலா எல்லாமே நம்ம போடலாம். இதுக்கு மசாலாவா நிறைய கிடையாது. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகம் விரும்புறவங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான் மசாலா. வேற எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்ல. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம ஆயில் சேர்த்திருக்கோம். ஸோ அந்த ஆயிலே வந்து இந்த கத்திரிக்காய் வந்து குக் ஆனா மட்டும்தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா வந்து அந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண வச்சிருவோம். ரெண்டாவது ஃப்ளேமையும் சிம்ல வச்சிருங்க. இப்போ வந்து லைட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய கத்திரிக்காய் ஃப்ரை வந்து சூப்பர்வா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சைட் டிஷ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.